நடிகர் திரு சிவாஜி அவர்களோடு சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு தேவர் மண்ணில் கிடச்சிச்சு. எனக்கு என் வாழ்க்கையில் நினச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம். சினிமாவில் வந்து நடிக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவர் கூட சேர்ந்து இசக்கிங்கிற ஒரு கேரக்டரில் அவர் குடும்பத்தில் ஒரு ஆளாக நான் நடிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கமலஹாசன் சார் கொடுத்தார். அந்த படத்தில் நடித்த அன்னைக்கே ஏதோ பெரிய சாதனை படைத்த மாதிரியே எனக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்கு. அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இந்த படத்தில் கிடச்சிச்சு. அந்த படம் ப்ரீவியூ ஷோ வந்து தேவி தேட்டரில் ப்ரீமியர் ஷோன்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இவன் யாரான்னு என்னை கூப்பிட்டு பாராட்டினார் ஐயா நடிகர் திலகம் அவர்கள். அந்த பாராட்டை என்னால் இன்னும் மறக்க முடியல. அது ஒரு மிகப்பெரிய நேஷனல் அவார்டு வாங்கின மாதிரி எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தடா, லேசாக என்னையவே ஒரு கில்ல நீ. அந்த ஒரு இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி. நீ வெறும் காமெடியன் மட்டும் இல்லைடா, நீ ஒரு சிறந்த நடிகன், நிறைய இன்னும் முயற்சி எடுக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டி வாழ்த்தினார். அந்த காலகட்டத்தை என்னால் மறக்கவே முடியாது தேவர் மகனில். அப்படிப்பட்ட இந்த கலைக்காக அரும்பாடுபட்டு போராடி பல கஷ்டங்களை தாண்டி விண்ணையே தொட்ட ஒரு மிகப்பெரிய கலைத்தாயின் மூத்த மகன். அவர் இறந்தப்போ கூட நாங்கள் எல்லாரும் அவர் உருவத்தை நாங்கள் ஏந்தி கொண்டு போகிறப்ப கூட ஒரு ரஜினி சார் சொன்ன மாதிரி அந்த கூட்டத்தில் ஒரு நண்பர் சொன்னார், இருந்தது ஒரே ஒரு நடிகன் தாண்டா, அவனையும் கொண்டுட்டீங்களான்னாரு. உண்மையிலே அதை வந்து ரஜினி சார் வந்து மேடையில் ரொம்ப ஆணித்தனமாக பெருந்தன்மையோடு உண்மையிலே சொன்னார். அவர் தான் நடிகன், அவர் மாதிரி ஒரு நடிகன் பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் அது. அவ்வளோ பெரிய கலைத்தாயின் மூத்த மகன். அந்த கலைத்தாய் மகனுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் கலை விழா, அதை மிகப்பெரிய ஒரு சிலையை திறந்து வச்சு சரித்திரம் படைச்சிட்டாரு ஐயா டாக்டர் தமிழக முதல்வர். நட்புக்கு பெரிய இலக்கணமாக இருந்து நட்பு தான் உலகத்தில் பெரிய சிறந்ததுன்னு சொல்லி அந்த சிவாஜி ஐயாவுக்கு சிலை எடுத்து இன்றைக்கி உலகத்தையே வியக்க வச்சுட்டாரு. அந்த சிலை வைக்கிறதுக்குள்ளே ஒரு பெரிய போராட்டத்தையும் அவர் சந்தித்து இன்றைக்கி ஏகப்பட்ட ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழனும் பாராட்டுற அளவுக்கு, அவருடைய ரசிகர்கள்லேருந்து எல்லாருமே அவரை பாராட்டுற அளவுக்கு அந்த குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்த வச்சு இன்றைக்கி ஒரு பெரிய சிறப்பேற்றி வச்சதுக்கு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்னுடைய ஆத்மாத்மான வணக்கத்தை தெரிவித்து, கோடான கோடி வணக்கத்தை தெரிவித்து நன்றி சொல்லியிருக்கேன். வணக்கம். 25 வயதிலேயே மிகப்பெரிய தாராள குணம். புதிய அறிமுகம். முதல் திரைப்படம். வயதோ 22. வறுமையிலே வாடிய உருவம். பார்ப்பதற்கு மிக மெலிந்த ஒல்லித்தேகம். இவரா கதாநாயகன் என ஏளன பேச்சுக்கள். அதில் நடிப்பதற்கு கிடைத்த ஊதியமோ 250 ரூபாய்கள். ஆனால் கள்ளம் கபடமில்லாத அந்த மெலிந்த உருவத்திற்குள் இருந்த நடிப்பாற்றல் மட்டும் அளவிட முடியாதது. பல தடைகளை தகர்த்தெறிந்து நடித்து வெளிவந்து செய்த சாதனைகள் ஏராளம். வாய் கோணலாகிறதே என கேலியும் கிண்டலும் செய்தவர்களை வாயை பிளந்து பார்த்து அதிசயமடைய வைத்தார். நடிகர் திலகமோ அப்பொழுதுதான் ஆரம்ப நிலையில் அடியெடுத்து வைக்கின்றார். 250 ரூபாய்கள் சம்பளம் மட்டுமே ஊதியமாக பெற்று நடித்துக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இலங்கையில் நாடகம் நடாத்தி கிடைத்த 25,000 ரூபாய் பணத்தையும் பல்லாயிரக்கணக்கான ஏழைகளின் இலவச மருத்துவ உதவிக்காக மருத்துவமனை ஒன்றினை கட்டுவதற்காக அள்ளி கொடுத்து விடுகிறார். மிக பெரும் கோடீஸ்வரர்கள் கூட தாங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்த பின்னர்தான் அடுத்தவர்களுக்கு உதவிட நினைப்பார்கள். பெரும் மன்னர்கள், கொடை வள்ளல்கள், பணத்திலே புரள்பவர்களிடம் அளவுக்கு மிஞ்சிய அளவில் பணம் இருக்கின்றது, அதை கொடுக்கின்றார்கள். ஆனால் 25 வயதே ஆன நடிகர் திலகத்திற்கு அந்த மிகச்சிறிய வயதில் இருந்த மனப்பக்குவம், இளகிய மென்மையான மனம் எந்த வள்ளலுக்கும் இருந்ததில்லை. ஒரு நடிகராக பார்த்த மக்களுக்கு விளம்பரமில்லாத அவரது கொடை சிறப்பு அவர் மேல் அளவு கடந்த மரியாதையையும் பக்தியையும் ஏற்படுத்தியது. எந்தவிதமான சுயநலமும் இல்லாது முன்பே திட்டம் தீட்டி புகைப்படங்கள் பிடித்து பத்திரிகைகளில் போட்டு விளம்பரங்கள் தேடாது மனப்பூர்வமாக உதவி செய்தவர் நடிகர் திலகம் ஒருவர் மட்டும்தான், வேறு எவருமில்லை. இன்று வரை எத்தனை நடிகர்கள் புதிதாக வந்த போதும் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் இலங்கையில் செய்த வசூல் சாதனைகளை நெருங்கவே முடியவில்லை. எத்தனையோ இந்திய திரைப்படங்கள் இலங்கையில் வெளியான போதும் முதலாக ஒரு தமிழ் படம் 300 நாட்கள் வரை ஓடிச் சாதனை நிகழ்த்துகிறது.
முதல் திரைப்படத்தின் மாபெரும் வெற்றி கொண்டாட்டங்களுக்காக நடிகர் திலகம் இலங்கைக்கு அழைக்கப்படுகின்றார். 300 நாட்கள் வரை ஒரு படம் ஓடியதென்றால் எத்தனை ஆயிரம் ரசிகர்கள் நடிகர் திலகத்தை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். மக்கள் வெள்ளம் திரண்டிருக்க மாபெரும் வரவேற்பு கிடைக்கிறது. இலங்கையின் பல பாகங்களிலும் கொழும்பு, யாழ்ப்பாணம், கண்டி, மட்டக்களப்பு என பல இடங்களில் வெற்றி விழாக்கள் நடைபெற்றது. இலங்கையிலும் எந்தவொரு நடிகர்களுக்குமில்லாத அளவிற்கு அதிக ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட ஒரே நடிகர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எந்த ஒருவரும் செய்திட முடியாத வள்ளல் குணம் கொண்டவராக வாழ்ந்தார். மிகப்பெரிய வசதிகளிலே இந்த சந்தர்ப்பத்தில் கிடைத்த 25,000 ரூபாய் பணத்தை மருத்துவமனை கட்டுவதற்காக தாராள மனத்துடன் கொடுத்து விடுகின்றார். வசதி வரட்டும் என காத்திருக்கவில்லை. கிடைத்த பணத்தை அள்ளி கொடுத்து உதவும் கொடைவள்ளல். அவர் செய்த இப்பெரும் உதவி பற்றிய செய்திகள் தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஊடகத்திலும் வெளிவரவில்லை. நடிகர் திலகம் இறந்த பின்புதான் இச்செய்தி ஆதாரங்களுடன் வெளிவந்தது. 5, 10 ரூபாக்களை கொடுத்துவிட்டு போட்டோ எடுத்து பல பத்திரிகைகளில் விளம்பரம் செய்து புகழ் தேடுபவர்கள் மத்தியில் அள்ளி கொடுத்துவிட்டு அவர் வாழ்ந்த காலங்களில் அதை சொல்லிக் காட்டி அதில் புகழடைய விரும்பவில்லை. நடிகர் திலகம் ஏழைகளுக்கு பணம் தந்து உதவி புரிகின்றார் என்கின்ற அனுதாபத்தில் அவரது பணங்களை ஓட வைத்திட விரும்பவில்லை. நடிப்புத் திறமையை பார்த்து பணங்களை ரசிக்க வேண்டும் என விரும்பினார். அதனால் விளம்பரம் இல்லாமலேயே அள்ளி அள்ளி கொடுத்து உதவி புரிந்தார். சிவாஜி பேரு கேட்டா சிங்கம் தானாடும், நடிப்புன்னு சொன்னா நெருப்பு தாமூளும், கருப்பு வெள்ளை காலம் கலைக்கு நீதான் பாலம், உலகமே பார்த்திடுமே ஒற்றை பார்வை போதும். நடிகர் திலகம் நீ